ஓகே, ஸோ இப்போது பவித்ரா ரவி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் கேள்வி மட்டும் இல்லை, இது கைண்ட் ஆஃப் ரெக்வஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா ஹெச்எம்டி பற்றி கண்டிப்பாக நான் பாசிட்டிவாக பேசுவேன், மேபி நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் ஃபேக்ட் என்னென்னா, யூனிசாக் ப்ராசஸர் மட்டுமே ப்ராப்ளமானா அப்படி இல்லைங்க. இவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து டிவைஸை யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய ஒர்க்கு இவங்க பண்ணணும், சரியா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பர்ஃபெக்டானு கேட்டால் இல்லை. சொல்லப்போனால் காம்படிஷன் வந்து இந்த டிவைஸை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியுமானா அதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா, இவங்களோட கமெண்ட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். ப்ரோ, வீடியோ இஸ் குட். ஹெச்எம்டி கிரஸ்ட் அண்ட் கிரஸ்ட் மேக்ஸ் 5G டீடைல் ரிவ்யூ போடுங்க. ஈகர்லி வெயிட்டிங். We should appreciate and welcome their thought. Most of them trolling for Unisoc processor, but they forgot even Realme is using the same Unisoc processor for 4G devices a year ago. Brand சொல்லி green line or other issues கொடுக்கறது அப்டேட் என்ற நேமில் பிராண்ட்ஸ் கொடுக்குற ரொம்ப ஃபேஷனாக நினைக்கிறாங்களான்னு தெரியல. அண்ட் கம்மிங் பேக் டு ஹெச்எம்டி, நோ ஓஎஸ் அப்டேட் இன்ஃபர்மேஷன், பட் யூனிசாக் நல்ல நெக்ஸ்ட் ஓஎஸ் வெர்ஷன் கேப்பபிளாக இருக்காதுன்னு பிராண்டு நினச்சிருக்கலாம். ஸோ அவங்க 2 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை கூட அவங்க பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதாவது 800 சைக்கிள்ஸ், இன்னும் அதை வச்சு சொல்கிறேன். ஸோ ரொம்ப கிளியராக டு த பாயிண்ட் இருக்குது இவங்க அப்ரோச். ஓவர் எக்ஸாஜரேஷன் எதுவும் பண்ணலை, விச் இஸ் ஃபேர் அண்ட் ஆஃப் ஃபார் மீ. ஸோ இது கண்டிப்பாக நார்மல் யூசர் லைக் கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. கைண்ட்லி நீட் அ ரிவ்யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்நேரம் மக்கள் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே தெளிவாக காமிச்சிருப்பேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ்குள்ளே போகலாம். ஹெச்எம்டியை வந்து அடிக்கணும்னு எந்த விதமான எண்ணமும் இல்லை, சரியா? ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், ஹெச்எம்டி இன்னும் நல்லா பெட்டராக அவங்க டிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். ஸோ நீங்கள் எந்த வகையில் ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி ஆசை தான் எனக்கும். சொல்லப்போனால் அந்த 800 சைக்கிள்ஸ்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து 2 விதத்தில் எடுத்துக்கலாம். ஒன்று, சூப்பர், நல்ல மூவுங்க, தெளிவாக ஒரு உண்மையை ஓப்பனாக சொல்கிறீங்க. ஸோ அப்போது என்னால் வந்து இந்த டிவைஸில் இருக்கிற பேட்டரியை 2 வருஷத்துக்காவது சாலிடாக யூஸ் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ரெண்டாவது, இது வந்து கேமிங் டிவைஸ் இல்லை அப்படிங்கிறனால நம்ம யாருமே இதில் கேமிங் மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குமான்னு பார்த்தா ரொம்ப ரேரு. மேபி கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட ஃபோன் இருக்கும்போது அந்த ஃபோனை வாங்கி கிட்ஸு விளையாட வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன பப்ஜியாக விளையாட போகிறாங்கன்னா எனக்கு தெரில. கிட்ஸு கையில் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆஸ்பெக்ட்லலாம் என்னத்தனாலும் இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது விளையாடுறது அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த டிவைஸை இன்டென்ஸாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்னா, இந்த 800 சார்ஜ் சைக்கிள்ஸுங்கிறது 1.5 வருஷத்தில் அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, ஒரு கேஷுவல் யூஸர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த 800 சார்ஜிங் சைக்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக 2 வருஷத்தை தாண்டி தான் போய் நம்ம அதை ஹிட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஹிட் பண்ணும்போது இவங்க ஒரு விஷயம் இன்னும் சொல்லியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். எப்படின்னா, இப்போ 5000 mAh பேட்டரி இருக்குது அப்படின்னா 5000 mAhல 20% ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது 800 சைக்கிள்ஸ்க்கு அப்புறமா அந்த பேட்டரியில் வந்து 20% ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இதை நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, அப்போது 20% 5000 mAhலேருந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 4000 mAh இருக்கும். அப்பயும் அப்போ பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரிப்பேரபிலிட்டி ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்கிறனால நம்மளே மாற்ற முடியும்னு சொன்னாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தா ஈஸியாக மாற்றிடுவாங்க. அதாவது நமக்கு தெரிஞ்ச தேர்ட் பார்ட்டி கூட நான் சொல்லுங்க, அஃபிஷியலான சர்வீஸ் சென்டருக்கு போனாலே ஈஸியாக மாற்றிடுவாங்கிறதும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ ரிப்பேரபிலிட்டி ஆஸ்பெக்டில் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தான். சரி, இப்போது நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேங்க, சரியா? பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நெகட்டிவ் நிறைய இருக்குது, அதெல்லாம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கும்போது அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பட் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னும் போது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் நல்லா இருந்ததுங்க. ஃபோன் யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் நல்லா இருந்தது. ப்ளஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, UI ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் டு வாட் யூ கெட் இன் பிக்சல் அண்ட் மோட்டோரோலா ஃபோன்ஸ், சரியா? இதில் என்னன்னா, மோட்டோரோலா ஃபோன்ஸில் மோட்டோ ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு சில ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்கும். அண்ட் பிக்சலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக AI ஃபீச்சர்ஸ், பிக்சலோட கேமரா, பிக்சலோட டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஓவரால் ஆன் டிவைஸ் கேப்பபிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட் ரிலேட்டடான கேப்பபிலிட்டிஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிக்சலுக்கு எப்பயுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் பிக்சல் வந்து ஃப்ளாக்ஷிப், இது வந்து என்ட்ரி லெவல் டிவைஸ் தான். ஸோ அடுத்து என்னன்னா, நல்ல மோடம். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கால் ட்ராப் மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஃபேஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு நெட்வொர்க் ரிசப்ஷன் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 5G மாதிரியான கனெக்டிவிட்டிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிட்வீன் 5G 4G அப்படின்னு மாறுறதா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லை, மாறுது. ஏன்னா நம்ம ஊர் நிலைமை அப்படி. நான் இப்போ வீட்டுக்குள்ளே போனேன்னா டக்குன்னு 5Gலே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் இருக்கு, அண்ட் ஒரு சில இடங்களில் அது 4Gக்கு ஸ்விட்ச் ஆகுது. பட் வெளியில் பப்ளிக்லலாம் நான் எங்கேயாவது போயிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு வந்து நெட்வொர்க் ரிசப்ஷனில் எந்த விதமான ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணல. எதில் சொல்கிறேன்னா HMD ஃபோனில், சரியா? அடுத்து என்னன்னா, ரிப்பேரபிலிட்டி மாஸ். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ரிப்பேரபிலிட்டி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவங்களே அவங்க அஃபிஷியல் சைட்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, iFixit கிட்ட இருந்து கிட்டு அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் விற்கிறாங்க. நீங்களே வந்து அதை யூஸ் பண்ணி திறந்து பார்த்து நீங்களே என்னென்ன பண்ணணுமோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சும்மா ஒரு பொம்மை மாதிரி விளையாடுங்கன்னு கூட சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி
மாதிரி நானே வீட்டில் ரிப்பேர்லாம் பண்ணேன்னா எனக்கு வாரண்டி வாய்ட் ஆகுமான்னு கேட்டால் நீங்கள் திறந்து பார்க்குறனால ஆகாதுன்னு மாதிரி தான் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. சரியா? அடுத்து என்னன்னா நல்ல டிஸ்பிளே. நிஜமாவே டிஸ்பிளே நல்லா இருந்தது. இந்த டிஸ்பிளே நல்லா இருந்ததுங்கிறதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைப்பேன், அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன ப்ரோ நெகட்டிவ்னா வரும், அதையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்ல டிஸ்பிளே. சாஃப்ட்வேர் வந்து ஐயோ அப்படியே செம்ம ஸ்டாக்குங்க, அப்படியே க்ளீனுங்க, ஒரு சின்ன ப்ளோட்வேரோ ஒரு எதுவுமே இல்லை அப்படின்லாம் இல்லை. ப்ளோட்வேர் இருக்குது. சரியா? இதில் ப்ளோட்வேர் இருக்குது, நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து என்ன, டே டைம் ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுக்குதுங்க. டே டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ செல்ஃபியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ரியர் கேமராவாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நல்லா எடுக்குது. 2xல இன்னும் பெட்டராக எடுக்குது. நான் கிரஸ்ட் எடுத்துக்கிட்டால் எனக்கு என்னாச்சுன்னா ஃபோக்கஸ்லாம் ஆன் பாயிண்ட்டாக இருந்தது. கிரஸ்ட்டில் 50 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டர். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஆன் பாயிண்ட். இதில் என்னன்னா கிரஸ்ட் மேக்ஸான்னு கேட்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பெயின் என்னன்னா, இப்போ கிரஸ்ட்லேயே 8-256 கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமோ. ஏன்னா இந்த 64 மெகாபிக்சலோட அந்த 50 மெகாபிக்சல் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் மாதிரியான ஏரியாவில் நல்லா ஒர்க் பண்ணுது. மேபி இவங்க வந்து பிடிஎஃப் இந்த மாதிரியான அல்காரிதம் வந்து பெட்டர் பண்ணாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் பெட்டர் பண்ணாங்கன்னா அதையும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது யாருக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிரஸ்ட் மேக்ஸுக்கு. ஸோ அடுத்து என்னன்னா ஒரு 5 to 6 hours எஸ்ஓட்டிங்க. இந்த எஸ்ஓடி பற்றி தனியான ஒரு வீடியோ பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சில டாபிக்ஸ்லாம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஐபி ரேட்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி எஸ்ஓடியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஏரியாஸ் தான் பேட்டரி லைஃப், இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்க்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 10 minutes வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் எப்படிலாம் மாறலாம். ஸோ ரிவ்யூ பேஸ் பண்ணி மட்டும் நம்ம போக முடியுமா, அதாவது ஒவ்வொரு யூஸரும் அவங்க ஷேர் பண்ணுற ஒப்பீனியனை வச்சு எனக்கும் இப்படி தான் இருக்கும்னு நம்ம நம்ப முடியுமா அப்படின்ற பாயிண்ட்ல வீடியோ பண்ணணும் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சரியா? அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஃபேஸ் அன்லாக்கும் செம்ம குயிக்காக இருந்தது. ஃபேஸ் அன்லாக்குங்கிறது நம்மளோட பேசிக்காக இமேஜ் அன்லாக் தான். பட் கொஞ்சம் பயோமெட்ரிக் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் யோசிச்சிருக்கோம். இந்த மாதிரி சொல்லுவாங்க, அதை நீங்கள் கண்ண மூடி தான் அன்லாக் ஆகாது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ங்க. சரியா? ஆனால் இன்னொன்று என்ன, ஃபிங்கர் பிரிண்ட். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட்ங்கிறனால ரொம்பவே குயிக்காக இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓகே. அண்ட் 33 வாட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. அண்ட் 33 வாட் சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போதும் ஓரளவுக்கு குயிக்காக இருக்குது. சொல்ல போனால் பிக்சல் 8a 7a இந்த மாதிரியான ஃபோன், இந்த வீடியோ கூட 7a தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிக்சல் எந்த அளவுக்கு பண்ணுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான டிவைஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹெச்எம்டி வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே இருக்குது. அப்புறம் பேட்டரியை நீங்கள் வந்து பேட்டரி லைஃப் ப்ரொலாங் பண்ணுறதுக்கு அதுவே அடிக்கடி என்ன பண்ணணும்னா 90% ஆயிடுச்சு, ஸ்லோ டவுன் பண்ணலாமா, இன்னும் ஸ்லோ பண்ணலாமா, பேட்டரி ப்ரிசர்வ் பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி சொல்ல போனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் பில்டு குவாலிட்டி என்னதான் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கூட கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஈவன் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்ல முடியும். ஏன்னா 200 கிராமுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான். சரியா? 200+ கிராம்ஸ் தான். ஆனால் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ரொம்ப ஹெக்டிக்காகவும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவும் இல்லை. கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஜாலியாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ்ங்க. என்ன ப்ரோ அப்போ ஹெச்எம்டி ஃபோன் வந்து இவ்வளோ பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பாசிட்டிவ் மட்டும் கிடையாது. இப்போ வரேன் நான் விஷயத்துக்குள்ளே இப்போ வரேன். ஐஆர் பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாராலையுமே ப்ரொவைட் பண்ண முடியும் போது எதனால் வந்து நோக்கியா ப்ரொவைட் பண்ணல, அதாவது ஹெச்எம்டி ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசில் வந்தது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து இப்போ ஐஆர் பிளாஸ்டர் கொடுக்குறாங்க. சரி, கொடுக்காதவனை நான் ரீசனாக காட்டுறது இந்த இடத்துல வந்து வேலிடாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அவன் கொடுக்கல, இவன் கொடுக்கல, அதனால ஹெச்எம்டியும் கொடுக்கல அப்படின்னு சொல்ல எனக்கு தோணலை. ஹெச்எம்டி வந்து இன்னும் வளரணும், மேலும் வரணும், நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சைனீஸ் எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எதுக்காக வந்து இதை இவங்க கொடுக்கல அப்படின்ற கேள்வி. அடுத்து ஒய்ஃபை காலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக எனேபிள்டாக இருக்க போகுது. இல்லாட்டி நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 4Gக்கு சப்போஸ் நீங்கள் கால் பேசும்போது என்ன ஆகும், 4Gக்கு போகும். 4Gக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒய்ஃபை காலிங்கே போச்சுனாலும் ஒய்ஃபை காலிங்க்கு போகுதுன்னா ஒய்ஃபை காலிங்லேருந்து அடுத்து விவோல்டி வருது, விவோல்டிலேருந்து ஒய்ஃபை காலிங் வருது. இது ஒரு பக் மாதிரி இருக்குது. ஸோ இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ப்ரோ மோடு கேமராவில் இல்லைங்க. நான் நோக்கியா அப்படின்னு சொன்னாலே, அதாவது சரி ஹெச்எம்டி அப்படின்னு சொன்னாலே இதுக்கு முன்னாடி இருந்த ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ப்ரோ மோடுங்கிறது ஒரு பெரிய பேசும் விதத்தில் இருக்கும். ஏன்னா இவங்களோட 10,000 ரூபா 12,000 ரூபாயில் இருக்கக்கூடிய ஃபோனை வச்சு நான் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், ப்ரோ மோடில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸு மார்க்கெட்டில் இருக்கிற அந்த டைமில் இருந்த ஏன் சாம்சங் ஃப்ளாக்ஷிப்புக்கு நிகராக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, யாரெல்லாம் நோக்கியாவில் 7.1 8.1 7+ யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எந்த அளவுக்கு கேப்பபிள், எந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அவுட்புட்ஸ் நம்ம ஷாக்கு அந்த அளவுக்கு இருந்தது. 8.1லாம் தெறிக்க விட்டுச்சு. ஸோ இந்த ஜேஎஸ் ஆப்டிக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் இவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. இது நான் எதனால் இப்படி சொல்கிறேன்னா, 660 பேஸ்டு நோக்கியா 7.2ன்னு ஒரு டிவைஸ் வந்துச்சு. அதில் வந்து பிக்சல் ஒர்க்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி டிஸ்பிளே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ண முடிஞ்சவங்க ஜேஎஸ் ஆப்டிக்ஸோட வேறு கேமரா கொடுத்தாங்க. இது எல்லாமே எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 15 to 20K கேப்பில் கொடுத்தாங்க. ஸோ இப்படி கொடுத்த அவங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹாஃப் பேக்டு ஒரு ஃபோன் கொடுக்குறாங்களோன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ரெண்டாவது அப்டேட், நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஓகே ப்ரோ, அவங்க வந்து மேஜர் அப்டேட் பற்றி எதுவுமே சொல்லலன்னு. ஏன் ஈவெண்ட்டுக்கு போன விக்கி வந்து அப்டேட் பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, செக்யூரிட்டி பேச்சஸ் கண்டிப்பாக வரும், பட் ஃபிக்ஸஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த ஃபோக்கஸ் இஷ்யூ, ஏன்னா ஃபோக்கஸ் ஹண்டிங் அவ்வளோ மோசமாக இருந்தது. இந்த 64 மெகாபிக்சல் கேமராவில் ஃபோக்கஸ் ஹண்டிங் இருக்குது, ஆனால் 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரில் இல்லை. நான் இது எப்படி சொல்கிறேன்னா, கிரஸ்ட்டில் வந்து ஃபோக்கஸ் இஷ்யூ பெருசாக நான் பார்க்கல, பட் கிரஸ்ட் மேக்ஸில் நான் ஃபோக்கஸ் இஷ்யூ பார்க்குறேங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அப்போ இதையும் அவங்க செக் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா,
எவ்வளோ பெரிய இமேஜோட இருந்த ஒரு பிராண்டு ஓகே நோக்கியா அப்படின்னு வந்தாலும் கூட திரும்ப வரும்போது நோக்கியா 9 பியூர்வி மாதிரியான ஒரு ஃபோன்லாம் செய்ய தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஒரு ஃபோக்கஸ் இஷ்யூவை கூட ஃபிக்ஸ் பண்ண தெரியாதா? ஏன் நீங்கள் வந்து QC பண்ணியிருப்பீங்களே, நீங்கள் டெஸ்டிங் பண்ணியிருப்பீங்களா, அது இதை கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தம். ப்ளஸ் ப்ரோ மோட் இல்லைங்க சரியா. ஹாப்டிக் ஃபீட்பேக் இதை வந்து நான் கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியல. ரீசன் என்னன்னா இதில் இருக்கிற மாதிரி ஹாப்டிக் ஃபீட்பேக் தான் நிறைய ஃபோனில் இருக்குது. ஸோ அதனால் நான் டக்குன்னு வந்து HMDயில் ஹாப்டிக் ஃபீட்பேக் ரொம்ப மொக்க அப்படின்னு சொல்ல. பட் ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து 7.2 கூட நல்லா இருந்ததுங்க. நீங்கள் ஏன் ப்ரோ அதை போய் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்ககிட்டயே ஒரு சில ஃபோன்ஸ் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இதுக்கு முன்னாடி சூப்பராக வந்திருக்கும் போது அதை ஏன் நான் ரெஃபர் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து உடனே கூப்பிட்டு நார்சோ, இங்கே பாருங்க ரியல்மி, இங்கே பாருங்க ஷவுமி, இவங்களெல்லாம் நான் கம்பேர் பண்ணல. இவங்ககிட்டயே இதுக்கு முன்னாடி இதே ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன டிவைஸ் வந்தது. சரி ஓகே, இன்ஃப்ளேஷன் மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸை உள்ள கொண்டாந்தா கூட நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை அவங்க யோசிச்சிருக்கணுமே தோணுது. ஏன்னா இப்போ நீங்கள் அப்டேட் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல உங்களுக்கு காஸ்ட் சேவ் ஆகுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாமே டாப் கிரேட் குவாலிட்டியில் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா அப்படியும் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து காஸ்ட் கட் பண்ணுறீங்க, நிறைய இடத்துல பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிராண்ட் அம்பாசிடரே ஒரு 3-4 பேர் வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுவும் நீங்கள் எண்ட் யூசர் கையில் கொண்டு போய் அதை சேர்க்கும் போது இருக்கலே பர்ஃபெக்டாக ஏன் சேர்க்கக்கூடாது, அந்த பர்ஃபெக்ஷனை ஏன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கோரிக்கைகள். இதெல்லாம் நான் கேட்காம வேறு யார் கேட்பான மாதிரியும் எனக்கு தோணுது. கண்டிப்பாக அப்படி தானே. இப்போ நம்ம வந்து வெறும் பாசிட்டிவ் மட்டும் துதி பாடுறதுக்கு வந்து இல்லை, அதுக்கு பேர் வந்து பிளைண்ட் ஃபேன்னு சொல்லிடலாம். நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபேனாக இருப்போம்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து பாருங்களேன், ப்ளூடூத் ஆடியோ. இப்போ இதில் பெரிய கூத்து என்னன்னா டிஸ்பிளே பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ டிஸ்பிளே பற்றி சொல்லும்போது நல்ல டிஸ்பிளே, ஆனால் இந்த டிஸ்பிளேல ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். என்னன்னா நீங்கள் வந்து HDR கண்டென்ட் பார்க்குறதா இருந்தால், ஃபுல் HD வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கூட ஸ்டட்டர் ஆகுங்க. கொஞ்சம் நேரத்தில் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் அப்படி ஸ்டட்டர் ஆகும், உங்களுக்கு இரிட்டேட் ஆகிடும். அந்த 5 to 6 செகண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாயிடுவீங்க. இதில் 4K எபிலிட்டிலாம் இருக்குது, பிளேபேக் எபிலிட்டி. எது யூடியூப்ல அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா விளங்கிடும். மொத்தமாக அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் ஃபோன் ஹீட் ஆகும். இப்போ கேமரா யூஸ் பண்ணும்போது ஃபோன் ஹீட் ஆகுது, ப்ராசஸ் ஆகுது, அதெல்லாம் என்னால் பார்க்க முடியுது. அதில் வந்து தப்பு நான் சொல்லலை சரியா. அது வந்து எல்லா ஃபோன்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறேன் 20K இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸ்க்கெல்லாம் நிகராகவே ஏன் அதை தாண்டி கூட சம்டைம்ஸ் எடுக்குது. இவங்களுக்கு எக்ஸ்போஷர் கண்ட்ரோலுங்கிறது ஆதி காலத்துலேருந்து பிரச்சனையாக இருக்குது. HMD நோக்கியா 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் அதுவும் ஃப்ரண்ட் கேமராவில் எக்ஸ்போஷர் கண்ட்ரோலுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நோக்கியா 9 பியூர்வியூலையும் நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் 9 பியூர்வியூவே நான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட என்னோட ஃபேவரட் என்னன்னு கேட்டால் சிராக்கோ சொல்லியிருப்பேன். ஏன்னா சிராக்கோ அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, கன்சிஸ்டன்சி. ஆனால் 9 பியூர்வியூ எப்படி தெரியுமா, ஒரு பால் அடிச்சதுன்னா டொக்கு வைக்கும், அடுத்த பால் பார்த்தீங்கன்னா அடிக்கிற அடி ஸ்டேடி தொட்டு வெளில போகும். ஆனால் இந்த அடிக்கிற அடி ஸ்டேடி தொட்டு வெளில போகுங்கிறல அதுக்கு 20 பால் பிடிக்கும். ஆனால் நம்ம 8 சிராக்கோ என்ன பண்ணும் தெரியுமா, 20 பால் கொடுத்தா 20 பாலில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 to 15 பாலை 4 அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும். 6 அடிக்கலனாலும் 4ஆவது அடிக்கும். ஸோ இதுதான் இங்கே ஃபேக்ட். ஸோ அதுதான் வந்து நான் என்னாச்சுன்னா 9 பியூர்வியோட ஃபெயிலியர்னு சொல்லுவேன். எடுக்கக்கூடிய ஒரு சில ஃபோட்டோஸ் இப்போ ரா கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னாலும் ரா கேப்பபிலிட்டி எவ்வளோ பேர் யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். ப்ளஸ் அதே மாதிரி ராலையே எடுக்கிறதா இருந்தாலும் இல்லாட்டி ரா இல்லாமல் ஆட்டோ மோட்ல நடத்தாலும் 10ல் ஒரு ஃபோட்டோ வேற லெவலில் இருக்கும், டவுட்டே இல்லை. ஆனால் 10 ஃபோட்டோ எடுக்கணுமே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தனால தான் 9 பியூர்வியூ நம்ம திட்டிருப்போம் சரியா. நல்ல ஃபோன் தான், ஆனால் அதில் இருக்க ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லணும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்கேயும் அதே மாதிரியான ஒரு சில கதைகள் தான். அதே மாதிரி ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்டெக்ஸ் இருக்குது, பட் LSDC இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஆப்டெக்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி தான் ப்ராசஸிங்கில் ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் அக்கேஷனலாக என்ன ஆகுதுன்னா ஸ்டட்டர் ஆகுது. இப்போ ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் நான் பேர் பண்ணிட்டேன்னா டேட்டா அதை பாட்டு நான் ப்ராசஸ் பண்ணுறேன்னா 8 GB ரேம் இருந்தோம் கொஞ்சம் ஸ்டட்டர் ஆகுது. ஆனால் இவங்க பிரில்லியண்டாக இன்னொரு விஷயமா பண்ணியிருந்தாங்க. 8 GB ரேம் கொடுத்துருந்தாலும் மெமரி எக்ஸ்பென்ஷன் ஆப்ஷன் இருக்குது. பட் அவங்க டிஃபால்ட்டாக அதை டிசேபிள்டாக வச்சிருந்தாங்க. தேவைன்னா நீங்கள் இன்னொரு 8 GB ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 16 GB ரேம் மாதிரி நீங்கள் காமிச்சிக்கலாம். பட் அதை அவங்க டிசேபிள் பண்ணி வச்சிருந்தது எனக்கு நல்ல விஷயம். இதை நான் வரவேற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்னன்னா ரிங்டோன் கூட அக்கேஷனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஸான டாஸ்க் மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள் எல்லா ஆப்பும் பின்னாடி ஓப்பனில் இருக்கும்போது ஸ்டட்டர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, மோனோ ஸ்பீக்கருங்க, ஸ்பீக்கர் குவாலிட்டி சூப்பர். மோனோ ஸ்பீக்கருக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தது ஸ்பீக்கர். ஆனால் மோனோ ஸ்பீக்கருக்கு பதில் நீங்கள் வந்து மேலே இருக்கிற இயர் பீஸை பேசிக்காக எனேபிள் பண்ணியிருந்தா கூட போதுங்கிறேன். இயர் பீஸையே ஸ்பீக்கராக சும்மா எனேபிள் பண்ணியிருந்தா கூட போதும். 15% ஆஃப் த வால்யூம் டெலிவர் பண்ணால் போதும். இப்போ பாட்டம் ஸ்பீக்கரில் 100% மார்க் கொடுக்குறோன்னா டாப் ஸ்பீக்கர் 15 to 20% மார்க் வாங்கினா போதும். ஒரு ஸ்டீரியோ ஃபீல் மினிமலாக கிடைக்கும். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற அப்படியே ஆடியோ எஃபெக்ட் அப்படியே இங்கே அப்படியே ஸ்டீரியோ ஒயர்னிங்கில் கேட்கும். அப்படி சொல்ல இது என்னன்னா இட் ஆட்ஸ் இல்லை, ஓவரால் வால்யூமில் இட் ஆட் சம்திங். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் எப்போ ஆனாயங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் இப்படி பிடிச்சிருக்கீங்கன்னு வைங்க. இப்போ டிசைன் ஒரு பெரிய ஃபேக்டருங்க. இப்போ மைக் இங்கே இருக்குன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல மைக் இருந்ததுன்னா நான் இப்படி பிடிச்சி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன்னா மைக்கை நானே என் கைட்ட மறைப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைனும் அதில் இருக்குது. ஸோ இதெல்லாமே அவங்க யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாரும் நிறைய பேர் இங்கே மைக் வைப்பாங்க, மைக் வைக்கவே மாட்டாங்க, யாருமே வைக்கல, இவங்க மட்டும் தான் வச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு சில விஷயங்கள் அவங்க யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்பீக்கரும் அந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சிருக்கணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து லோ லைட், பகல்லையே உனக்கு வந்து கண் வந்து இப்படி 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 ஃபோக்கஸ் ஹண்டிங் இருந்ததுன்னா லோ லைட்டில் என்ன ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து HMD தரப்பில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும் சரியா. அதுவும் வீடியோகிராஃபின்னு சொல்லணும்னா, வீடியோ பற்றி நான் பேசவே இல்லை, வீடியோகிராஃபின்னு சொல்லணும்னா HMD வந்து வீடியோகிராஃபியில் ஸ்ட்ராங்காக இல்லை.
இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஃபோன்ஸே இதோட பெட்டராக எடுத்துச்சு. இல்லை இத்தனைக்கும் பாசிட்டிவ் சைட் சொல்லணும்னா ஓசோ ஆடியோ இருக்குது. ஓசோ ஆடியோ இருந்தாலும் அவங்களால வந்து ப்ராப்பராக அதை டெலிவர் பண்ண முடியலை. ஏன்னா நான் எடுக்கிற வீடியோ எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுங்க. நான் டே டைமில் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தேன், ஓரளவுக்கு சமாளிச்சிருது. நைட் டைமு இல்லாட்டி கொஞ்சம் லோ லைட்டு, இப்போ இந்த இண்டோர் இந்த மாதிரி லைட்டு போட்டிங்கலாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன்னா கஷ்டப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ப்ளஸ் இது வந்து HMDP இருந்ததுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம உட்காந்து சும்மா அப்படி கத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா சாஃப்ட்வேர் லெவலில் ஒர்க் பண்ணணும். மினிமம் ஒரு மேஜர் அப்டேட் கொடுத்தாங்கன்னா கூட நிறைய பேருக்கு ஹாப்பியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த காலத்தில் நிறைய கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன், எனக்கு அப்டேட்டே வேணாம் ப்ரோ, என் ஃபோன் வேலை செஞ்சால் போதுன்னு சொல்கிறவங்களே எவ்வளோ பேரை பார்க்குறேன் தெரியுமா? ஸோ அதெல்லாமே ஃபேக்ட் தான். ஸோ இவங்க வந்து இதை கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தாழ்மையான வேண்டுகோள் அண்ட் கருத்துக்களோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. இப்போ நான் சொல்கிற நிறைய ஏரியாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது, அதெல்லாம் அவங்க பார்க்க கூட மாட்டாங்க. கேஷுவலாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், ஃபோனில் பிரச்சனை வராதுல்லப்பா, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறவங்களுக்குலாம் ப்ராப்ளம் இல்லை. பட் பொதுவாக வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது HDR கேப்பபிலிட்டிஸாக இருக்கட்டும், விட்வின் L1 சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரியல் டைமில் டெலிவர் ஆகுதான்னும் போது தான் நம்மளோட கேள்வி வருது. ஸோ அதை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேயா? ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சூப்பர். அண்ட் HMD பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா, கிரஸ்ட் as well as கிரஸ்ட் மேக்ஸ் பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கான ஒரு பதிலாக இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ உங்களோட கேள்விக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கும்னு நம்புறேன் இல்லையா? அவ்வளோ பெரிய கமெண்ட் அழகாக போட்டுருந்தீங்க. ஸோ அதை ஃபுல்லாக படிக்கும்போது எனக்கும் நல்லா புரிஞ்சுது. ஸோ உங்ககிட்ட பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து அவங்க சொன்ன, அதாவது அவங்க ஓப்பன் புக் மாதிரி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கும் அது பிடிச்சிருக்கு. பட் சைலண்டாக என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பேசாததுக்கு காரணம் ஒருவேளை அவங்களோட டிவைஸ் வந்து ஆன் மார்க் அந்த ட்ராக்ல இல்லையோ அப்படின்றனால தான் அவங்க அடக்கி வசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு சில தாட்டும் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து டிவைஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு சில குறைகள் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாமே அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சூப்பர், பண்ணி பார்க்கலாம். பை. நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவாசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.